என்னதான் கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலும் தாளித்து கொடுத்தாலும் தனியாக எடுத்து போட்டுடுறாங்க. ஆனால் நம்மளாம் சூப்பர் உமனாச்சு, ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி செஞ்சுருவோம். இன்னைக்கு கருவேப்பிலை பொடி செஞ்சிடலாம். இது எப்படி தான் அவங்க தூக்கி போடுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ தான் முதல் முறையாக ட்ரை பண்ணிங்க. எல்லா பருப்பையும் தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு அல்லது வடை பருப்புன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு கப் அளவுக்கு உளுந்து, இதுவும் நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு இதில் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நம்ம மிதமான சூட்டில் தான் வறுத்தெடுக்கணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். பாப்பாவுக்கும் கொடுக்க போகிறனால ஒரு 5 காஞ்ச மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மிளகும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கல் உப்பு, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு சத்தம் வரும், அப்போ நீங்கள் எடுத்தால் போதும். இது எல்லாமே இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குவோம். வீட்லேயும் கருவேப்பிலை தூக்கி போகிற ஆட்கள் இருந்தால் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. இது சாதத்துக்கு கொஞ்சம் இட்லிக்கும் சூப்பரான காம்பினேஷன். நாளை சந்திப்போம்.